பானு அக்கா. அட வா லலிதா, என்ன இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லைங்க்கா, மீனாக்கு துணி தைக்கிறக்கு நேரம் இருக்குதான்னு கேட்டு போலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. மீனா இங்கே இருக்காளா இல்லை வெளியே போயிட்டாளாக்கா? இங்கே தான் என்னமோ துணி தைக்கிறதா வந்துட்டு இருந்தா. இப்போ கேட்பார் என்ன பண்ணுறான்னு தெரியல. சரிக்கா. அப்புறம் உன்ற புள்ள என்னன்னுது, ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டியா? இல்லைக்கா, இந்த வருஷம்தான் பால்வாடி கொண்டு போய் விட்டுட்டு வரலான்ட்டு இருக்கேன். சின்ன பிள்ளை தானே, அடுத்த வருஷமே சேர்த்திக்கல. சரி இப்போ எல்லாருமே அனுப்புகிறாங்களா, அப்புறம் என்ன, அது போய் இருந்துக்கு. ஆமாக்கா, கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து தான் கூட்டிகிட்டு வரணும். புதுசு இல்லை. சரி நீ உள்ள போய் பாரு அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு, நான் போய் மாட்டுக்கு தீனி போட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. மீனா, மீனா, மீனா. வாங்கக்கா. என்னக்கா இவ்வளோ காலையிலே வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மீனா, துணி தைக்கிறது நிறையா இருந்தது, அதுதான் உனக்கு ஏதாச்சும் வேறு வேலை இருக்குதா இல்லை தைச்சி கொடுக்குறியான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். கொண்டு வந்து கொடுங்கக்கா, நான் தைச்சி கொடுக்குறேன். அப்போ சரி மீனா. என்னக்கா சுடிதாரா இல்லை ப்ளவுஸ் தைக்கணுமா? சுடிதாரெல்லாம் நிறைய இருக்குது மீனா, சாரி தான் தைக்கணும். நோம்பி நிறைய வருதுல்ல, அதுதான் முதல்ல கொடுத்து தைச்சிட்டா உனக்கும் சிரமம் இல்லாமல் இருக்குன்னு தான் கேட்டேன். கொண்டு வாங்கக்கா, தைச்சிடலாம், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். இல்லை நோம்பி சமயத்தில் எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பாங்க, அப்புறம் நம்மளுக்கு நேரமாக அதுதான். சரிங்கக்கா, அது வேணால் அப்படித்தான், நிறையா பேர் ஒரே நேரத்தில் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரி மீனா, நான் அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்கக்கா. என்ன லலிதா, சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க்கா, கொண்டு வர சொல்லிச்சு பிள்ளை, நான் அப்புறம் கொண்டு வரேங்க்கா. வேலையை கொஞ்சம் வீட்டில் முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் தைச்சி கொடுத்துட்றதாக்கு, நீ வேணால் கொண்டு வந்து கொடு. சரிக்கா, அப்போ நான் வீட்டில் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா துணி கொண்டு வரேன். சரி லலிதா, போய் பாரு, அப்புறம் உனக்கு வேலை இருக்கும்ல. மாதிரி சீக்கிரமா, வேலைக்கு நேரமாச்சுல, பஸ்ஸு போயிட போகுது. இருமா வரேன். என்னம்மா கத்திட்டு இருக்க? வேலைக்கு போகிறக்கு நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்பி வரதான் சொன்னேன். நானும் ரெடி ஆகிட்டு தானே இருக்கேன். இந்த வீட்டில் எவ்வளோ வேலை வாங்குறீங்க, செஞ்சுட்டு தானே கிளம்பணும். அப்படி என்ன வேலை செஞ்சுட்ட நீ இப்போ? சும்மா என் மேலேயே கோவப்படாதீங்க. அவ்வளோ ஒருத்தி இருக்காள், அவன் மட்டும் சீக்கிரம் கிளம்பி போயிடறேன், நான் மட்டும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணுமா? சரி, இனிமேல் அவளையும் செஞ்சுட்டு போக சொல்கிறேன், சரியா? சரி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். சரி, மூஞ்சி இப்படி வைக்காத, கொஞ்சமாவது சரி போதுமா?
இப்போ தான் என் புள்ள பார்க்க அழகாக இருக்குது. போமா, இப்படி ஐஸ் வச்சு நீ எல்லா வேலையும் வாங்கிடுற என்கிட்ட இருந்து. சரி பார்த்து போயிட்டு வா, நேரமாச்சு. ம் சரிம்மா, போயிட்டு வரேன். அப்பா கிட்டே சொல்லிடு. டேய் ரவி, எங்கடா இருக்க? 7 மணின்னு சொன்னேன், இப்போ 8 ஆகுது. டே லூசு, நான் வந்துட்டேன்டா. டீ கடையில் இருக்கேன். ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு அப்புறம் வரேன். டே, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. உனக்கு டீ தான் முக்கியமா? பிரச்சனையா? என்னடா, லவ் மேட்ரா? சொல்லு, அண்ணன் நான் சேர்த்து வைக்கிறேன். டேய் உன்னை என்ன பசங்களா, 2 டீயா? ஆமாண்ணா, ஒரு டீ ஸ்ட்ராங்காக போடுங்க. இவனுக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. பாவம், ஆல்ரெடி லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்கு. அது சரிப்பா. டேய் காமெடி பண்ணாதடா, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் நான். நம்ம கிரவுண்டில் சிட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து வளைச்சி போட்டுட்டாங்க. என்னடா சொல்கிற? அது நம்ம சின்ன வயசுலேருந்து விளையாட கிரவுண்டா? தம்பி இந்தாங்க பாட்டி. கொடுங்கண்ணா. சரி, இப்போ என்னடா பண்ணுறது? நீ இப்போ என் கூட கிரவுண்டுக்கு வா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். சரிடா, டீயை குடிச்சுக்கலாம்ல, வா. டேய், எங்கள் கிரவுண்டில் என்னடா பண்ணிகிட்ருக்க? வெளியே போடா. ஹலோ ப்ரோ, இங்கே இப்போ நாங்கள் கிரிக்கெட் ஆடுறோம், நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க. டேய் ப்ரோன்னு கூப்பிடாத, இது பேரூர்டா. இங்கே ரூல்ஸ் எல்லாம் நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். கரெக்டாக சொன்னேன். இந்த கிரவுண்டில் நாங்கள் தான் முதல்ல பேட் பிடிச்சோண்டா. அது பழைய கதை, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்சா? டேய், இந்த ஊர் பசங்க இருக்கோம், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன்? டேய் பொறுமையாக இருடா, பொறுமையாக பேசி தீர்த்துக்கலாம். பேசுனது போதுண்டா, இவங்க ஓவராக போகிறாங்க. டேய் இங்கே என்னடா சத்தம்? நம்ம கிரவுண்டில் வந்து இருந்துட்டு ஓவராக பேசுகிறாங்க. கிரவுண்ட்னாவே பொது தான், இது உங்களுக்குள்ள சண்டை வேணாம். வேணா 2 டீமாக பிரிஞ்சு மேட்ச் ஆடுங்க. சூப்பரான ஐடியாண்ணா. மேட்ச்சில் பார்க்கலாம்டா யார் ஸ்ட்ராங்குன்னு. டீல். வாடா, அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, வா போகலாம். அந்த அண்ணன் சொன்னதுனால விட்டேன், இன்னும் எனக்கு அவன் மேலே கோபம் போகலடா. கார்த்தி 6 அடிச்சிட்டேன். இந்த மேட்ச்சில் நாங்கள் தான் வின்னு. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். விளையாட்டில் தான் நமக்குள்ள ஃபைட்டு, ஆனால் வாழ்க்கையில் நம்மளாம் நண்பர்களாக இருப்போம். மணி 7 ஆக போகுது, இன்னும் பாலை கொண்டு போய் சொசைட்டியில் கொண்டு போய் கொடுக்கவே இல்லை. இவன் எழுந்திரிச்சா ஒரு வேலை செய்யலான்னா எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறான். அம்மா பாப்பா கார்த்தி, என்ன இவ்வளோ காலங்காத்தாலே வந்திருக்கு? இது இல்லைம்மா, இன்னைக்கு சாயங்காலம் கொஞ்சம் நேரத்துலேயே மேட்ச் இருக்குது, அதனால் வீட்டு வேலையை செஞ்சுட்டு பண்ணிட்டா சீக்கிரம் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு தான் வாசுவை கூப்பிட வந்தேன். வாசு எங்கம்மா? என்ன மேட்சை போங்க, அவன் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை. எங்கே இருக்காம்மா? உள்ளே தூங்கிட்டு இருக்கானா? இல்லைப்பா, அவன் அந்த வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். சரிம்மா, நான் போய் அவனை எழுப்பி பால் கொண்டு போய் கொடுத்துட்டு தோட்டத்து போய் பார்க்குறோம். சரிப்பா, இரு காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லைம்மா வேண்டாம், நான் எங்கள் வீட்லேயே குடிச்சிட்டேன், வரேம்மா. எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பார், விடிஞ்சது கூட தெரியாம. டேய் வாசு, எழுந்திரிடா. போவோம், கொஞ்ச நாள் தூங்கிடுவேன். இவனுக்கு இப்படி சொன்னால் கேட்காது. டேய் மாப்பிள்ளை, மீனா வந்திருக்காடா, எழுந்துடுறா, சீக்கிரம் எழுந்துடுடா. எங்கடா காணோம்? ஏன்டா நான் அவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்குறேன், உனக்கு மீனாக தான் வேணுமா? சரி, எதுக்கு எழுப்பேன்னு சொல்லி இவ்வளோ காலையிலேயே வந்து உங்கள் அம்மா உன்னை பால் கொண்டு போய் கொடுக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வா போகலாம். இல்லை காப்பியாவது குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. சரி சட்டுன்னு வா. என்னப்பா இப்போ தான் பாலே கொண்டு போவீங்களா டாக்ஸு? ஆமாம் தான், நைட் ஃபுல்லாக கிரிக்கெட் விளையாடணுமா, அதான் லேட் ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. சரிப்பா போங்க போங்க.
இப்போ புரியுதாடா பால் முக்கியமா கிரிக்கெட் முக்கியமான்னு? இவன் வேற தூக்க வரையில. ஏய் வாசு, என்னடா? இந்த தண்ணி மோட்டார் ஆன் பண்ணு. இந்த வாய்க்கால் எல்லாம் வறண்டு போயிருக்கு பாரு. சரி, நான் போய் பண்ணிட்டு வரேன். டேய், ஆன் பண்ணிட்டேன்டா. சரி, அப்போ நான் சப்ளிங் நேராக்குதான்னு பார்த்துக்கிறேன். இப்போ தான் நல்ல வேலையாக பண்ணுறீங்க. இப்படித்தான் இருக்கணும் பசங்கன்னா. அப்பா, அது சாயந்தரம் மேட்ச் போகணும். அதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டா வாசு கூட்டிகிட்டு போகலாமேன்னு. ஆமாப்பா. சரி, அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே உங்கள் அம்மா காப்பி கொண்டு வர சொல்லுவாக்கலாம். சரிப்பா. ஏண்டா, நம்ம எந்த ஊர் போனாலும் இந்த ஊர் மாதிரி இருக்காதுல்லடா. ஆமாம், நம்ம இந்த ஊரில் இந்த தோட்டத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த ஊரை விட்டு போக நம்மளுக்கு மனசே வராது. இந்த கிழமை எங்கே தான் போனா அப்படின்னே தெரியல. அட, கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொன்னால் போதும், உடனே ஓடிடுறது. ஆனால் அதே வேகத்தில் திரும்பி வந்தால் தான் நான் அங்கேயே நின்று நியாயம் பேசிட்டு தருவேன். காலையில் இருந்து நாக்கு அதோரமா இருக்குது. ஒரு சொல்லி வெத்தலை வாங்கிட்டு வந்து அனுப்புனதுக்கு இந்த கிழமை நல்ல வெத்தலை போட்டு அங்கே வந்து நியாயம் பேசிட்டு இருப்பான் பார். நம்மளுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேன். சோறு வெந்துருச்சாட்டாகுது. நீ எடுத்து வச்சுட்டு பருப்பை தான் போட்டு வைக்கணும். இந்த பருப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஓசி வச்சிருந்து அது எங்கே போச்சுன்னே தெரியல. எல்லாம் ஓட்டையாக போயிருக்குது. காமாட்சி, இப்போ தான் வந்தீங்க. எவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கிற வருவீங்கன்னு. நடந்து போய் வாங்கிட்டு வந்துதான் ஆகணும். இந்த புடி. இன்னும் கம்மியாக தான் இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ரெண்டு சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. அட போடு, மூஞ்சாம் போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். உனக்கு எத்தனை இருந்தாலும் பத்தாதுவோ. சரி, நீங்கள் காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு தரட்டுமா? 2 வெத்தலை வாங்கிட்டு வந்ததுக்கு இத்தனை மரியாதையா? ஏன் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டதே இல்லையாக்கா? சரி, போட்டு வை. நான் போய் இந்த கோழிகள்லாம் சத்தம் போட்டு கிடந்து போய் நின்று வாட்டு வரேன். சரி. என்ன பானு அக்கா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? வாங்கித இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுதா. வீட்டில் கரண்டும் இல்லை, அதுதான் அங்கே உப்பசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். சரிக்கா, நீ எல்லா வேலையும் முடிச்சிட்டியா உங்கள் வீட்டில்? நான் முடிச்சுட்டுக்கா. விளக்குறது மட்டும்தான் கிடக்குது. அதுக்குள்ளேருந்து கரண்ட் போயிடுச்சே. சரி, வெளியே போட்டு தான் விளக்கணும்னு பார்த்தா நீங்கள் இங்கே நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் வந்தேன். சரி சரி சரி, உன் பிள்ளைங்க 2 வேலைக்கு போயிடுச்சுங்களா? அதெல்லாம் 2 பேரும் காலையிலே கிளம்பிட்டாளுங்க. இன்னும் எங்கக்கா ஆளையே காணும்? அந்த புள்ள கட்டுத்தரையெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தது. எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தீன் போட சொல்லிக்கிறேன். நான் போட்டு வருவா. அப்புறம் மீனாக்கு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறீங்களா இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கோம் கீதா. நல்லது வந்தால் கட்டி கொடுத்துடலான்ட்டு தான் இருக்கிறேன். ஆமாக்கா, அந்த பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுதில்ல. ஆனால் ஒன்றுக்கா, அன்னைக்கு மாதிரியால் இப்போல்லாம் வேலையே செய்ய முடியறதில்ல. ஒரு வேலை செஞ்சு முடிச்சா அப்படி கைகால் வலிக்குது. பின்ன அப்புறம் வயசாகிட்டே போகுதுல்லோ. சரிங்கக்கா, இந்த ரேஷன் கடையில் கொடுத்தாங்கள கட்சிக்காரங்க 2 சீலை, அது கட்டுறீங்களா இல்லை அப்படியே வச்சுக்கிறீங்களா? அது கட்டல கீதை. அது கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி இருக்குது, பார்க்கலாம். நீ என்ன பண்ண சீலையே? நானும் கட்டலான்னு தான்க்கா பார்த்தேன். கொழுகோலும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேட்சா ஒரு ப்ளவுஸும் போட முடியாதாட்டாக்குது. அட, வீட்டில் போகிற துணி தானே, எதை போட்டால் என்ன? அதான்க்கா கொஞ்சம் நேரம் கட்டியிருக்கலாம். ஐயோ அம்மா, என்னக்கா மீனா சத்தம் மட்டும் கேட்குது? அதான் கீதா, எனக்கும் ஒன்றும் புரியல.